மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் உள்ள பாலராமர் சிலைக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இக்கோவில் திறப்பு விழா நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ள நிலையில் சனிக்கிழமை முக்கிய சடங்குகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக கோவில் கருவறையில் வைக்கப்பட்டுள்ள பாலராமர் சிலைக்கு 81 குடங்களில் மூலிகை மற்றும் வாசனை திரவியங்கள் கலந்த புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் உட்புற பகுதிகளின் புகைப்படங்களை கோவில் அறக்கட்டளை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழா நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ள நிலையில் கோவில் மட்டுமின்றி அயோத்தி நகர் முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜெகஜோதியாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் பிரம்மாண்டமான கோவில் புகைப்படங்கள் வெளியாகி பக்தர்களை பிரமிக்க வைத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஸ்ரீராமர் ஆலயத்தின் பிரதான நுழைவு வாயில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நுழைவு வாயில் முன்பு வரவேற்கும் விதமாக யானைகள் தோற்றம், வில்லம்பு, ஓம்கார சின்னங்கள் மற்றும் இருபுறத்திலும் பாலராமர் ஓவியங்கள் முழுக்க வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ராமர் கோவில் திறப்பு விழாவை பக்தர்கள் நேரடியாக காணும் வகையில் அயோத்தியில் மிதக்கும் எல்இடி திரை நிறுவப்பட்டுள்ளது. 69 அடி நீளத்திலும் 16 அடி உயரத்திலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த திரை சரையு நதிக்கரையில் நிறுத்தப்பட்டுள்ள படகில் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் பக்தர்கள் சரையு காட்டில் இருந்து ராமரை நேரடியாக தரிசனம் செய்ய முடியும். இத்திட்டத்திற்காக பிரத்யேக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. நாளை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை 2:30 மணி வரை செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களும் அரை நாள் மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அரை நாள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கியமான மருத்துவமனை சேவைகளில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு நாளை அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியையொட்டி பல்வேறு மாநிலங்களில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லி அரசு அலுவலகங்கள் மற்றும் குடிமை அமைப்புகளுக்கு அரை நாள் விடுமுறை என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ் தேவி ஆலயம் வர்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் திறப்பு விழா நாளை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஜம்மு காஷ்மீரில் உள்ள மாதா வைஷ்ணவ் தேவி ஆலயத்தில் வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி லண்டனில் கார்கள் ஊர்வலம் நடைபெற்றது. லண்டனில் வாழும் புலம்பெயர் இந்தியர்கள் சார்பில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமான கார்கள் அணிவகுத்து சென்றன. கார்களில் ராமர் உருவப்படம் பொறித்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் அதில் பங்கேற்றவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டனர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் 100க்கும் மேற்பட்ட டெஸ்லா கார்கள் மூலம் பிரம்மாண்ட லைட் ஷோ நடைபெற்றது. அனைத்து கார்களின் பின்பகுதியிலும் ராமபிரானின் உருவப்படம் பொறிக்கப்பட்டு கண்கவர் லைட் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அங்குள்ள ஸ்ரீ குருவாயூரப்பன் கிருஷ்ணர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டனர். அயோத்தியில் 10 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் பக்தர்களை குளிரிலிருந்து பாதுகாக்க கேஸ் மூலம் இயங்கும் வெப்ப உமிழ் கருவிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் வருகை தரும் நிலையில் அவர்களை குளிரில் இருந்து பாதுகாக்க உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் ஜிப்மர் மருத்துவமனை அரை நாள் இயங்காது என அறிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று அவசர வழக்காக விசாரிக்கப்பட உள்ளது.
அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி பொது விடுமுறை அறிவித்ததற்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் 4 சட்டக்கல்லூரி மாணவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிகாரத்தில் இருக்கும் அரசியல் கட்சி அதன் விருப்பத்திற்கு ஏற்ப பொது விடுமுறை அளிக்க முடியாது என்றும் மத நிகழ்ச்சியை கொண்டாட விடுமுறை அறிவித்தது மதச்சார்பின்மை கொள்கைகளை மீறுவதாகும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு மும்பை பாந்த்ரா வெர்லி கடல் இணைப்பு பகுதியில் மின்னொளி அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நாளை ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறவுள்ளதையொட்டி நாடு முழுவதுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மும்பை பாந்த்ரா வெர்லி கடல் இணைப்பு பகுதியில் மின்னொளியில் மின்னும் ராமரை பொதுமக்கள் கண்டு ரசிக்கின்றனர். மியான்மர் உடனான இந்தியாவின் எல்லைப் பகுதியில் விரைவில் வேலி அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் ராணுவத்தினருக்கும் கிளர்ச்சி குழுவினருக்கும் இடையே போரில் அங்கிருந்து தப்பிய ராணுவ வீரர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தனர். இது தொடர்பாக அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் பேசிய அவர், மியான்மர் மக்கள் இந்தியாவுக்குள் சுதந்திரமாக வருவது விரைவில் தடுக்கப்படும் என்றார். திமுக இளைஞரணி மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேலத்தில் குவிந்துள்ளனர். பெத்தநாயக்கன் பாளையத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கானோர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கும் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்கான சுடரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். சென்னையிலிருந்து 3 நாட்கள் 316 கிலோமீட்டர் தூரம் எடுத்து வரப்பட்ட தீபச்சுடரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடமிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுக்கொண்டு ஏற்றி வைத்தார். திமுக இளைஞரணி மாநாட்டில் 1500 ட்ரோன்கள் கொண்டு கண்கவர் பிரம்மாண்ட ட்ரோன் காட்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ட்ரோன் நிகழ்ச்சியில் தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். திமுக இளைஞரணி மாநாட்டில் சுமார் 10 லட்சம் பேர் உணவருந்தும் வகையில் தலா 50,000 கிலோ மட்டன், சிக்கன் எடுத்து தடபுடலாக பிரியாணி சமைக்கப்படுகிறது. இதற்காக திருச்சி KMS அக்கீம் கல்யாண பிரியாணி ஹோட்டல் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சமையல் பணியில் சுமார் 7,000 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் 8 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 4 துணை ஆணையர்கள், 8 உதவி ஆணையர்கள் அடங்கிய 1700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு விமான நிலையத்திற்குள் பார்வையாளர்கள் அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்சியை தொடர்ந்து ராமேஸ்வரம் சென்ற பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோவிலில் மனமுருக வழிபட்டார். முன்னதாக கடலில் நீராடிய பிரதமர் மோடி தொடர்ந்து 22 தீர்த்த கிணறுகளில் இருந்து நீர் இறைத்து புனித நீராடினார். பின்னர் காவி வேட்டி, வெள்ளை சட்டையை உடுத்திக் கொண்டு ராமநாத சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து தமிழ் மொழியில் நடைபெற்ற பஜனையையும் கேட்டு மகிழ்ந்தார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்ற பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கருடாழ்வார், ராமானுஜர், ரங்கநாதர் சந்நிதிகளில் தனித்தனியாக வழிபாடு நடத்திய பிரதமர் ஆண்டாள் யானையிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து கோவிலுக்குள் இசைக்கலைஞர்கள் கம்பராமாயண பாராயணத்தை தமிழில் பாடுவதை பிரதமர் மோடி மெய் மறந்து கேட்டு ரசித்தார். ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி சென்று தங்கியுள்ள நிலையில் மின்விளக்குகள் எரியாததால் பாம்பன் பாலம் இருளில் மூழ்கி காணப்பட்டது. 3 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ள நிலையில் கடல் வழியாக ஊடுருவலை தடுக்கும் விதமாக கடலோர காவல்படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுவெளியில் தரம் தாழ்ந்து பேசியதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் செய்தி தொலைக்காட்சி நெறியாளரை நோக்கி முற்றிலும் அநாகரிகமாக தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவதற்கான அதிகாரத்தை அண்ணாமலைக்கு யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார்.
மாநில அரசு நடத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்வது வழக்கமான ஒன்றுதான் என்றும் இதில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். கோவை கொம்பட்டி காலனி பகுதியில் பாஜக சின்னத்தை சுவற்றில் வரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது இதனை தெரிவித்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மறைந்த நடிகர் விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று நடிகை அம்பிகா அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்ததை அடுத்து தினமும் அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு சென்ற நடிகை அம்பிகா அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதாவை சந்தித்து ஆறுதல் கூறினார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் ஆன்மீக பயணமே மேற்கொண்டுள்ளதாகவும், ஆனால் அதை பிற கட்சிகள் அரசியலாக்க முயற்சிப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீராமனிடம் தன்னை முழுமையாக சமர்ப்பணம் செய்து கொண்ட பிரதமர் ஒரு ராம பக்தனாக தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதாக கூறினார். நடிகை ஷக்கீலாவுக்கும் அவரது வளர்ப்பு மகளுக்கும் இடையே சமாதானம் பேச வந்த பெண் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் வசித்து வரும் நடிகை ஷக்கீலாவுக்கும் அவரது வளர்ப்பு மகள் சீத்தல் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சீத்தல் மற்றும் அவரது தாய் ஆகிய இருவரும் வழக்கறிஞர் சௌந்தர்யாவை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு கோவில் எதிரே பிரம்மாண்டமான வீணை சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த மெகா சைஸ் வீணை முன்பு பக்தர்கள் கூடி ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டு செல்ஃபி எடுத்து சென்றனர். அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமருக்கு வரும் திங்களன்று சிலை திறக்கப்பட உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்காலில் கலப்பட பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையில் ஈடுபடும் பங்குகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி உணவு பாதுகாப்பு காவல்துறை பிரிவு கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் எச்சரித்துள்ளார். இந்த பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் மாதிரிகளை சேகரித்த போலீசார் அவைகளை ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மழைவெள்ள மீட்பு பணியின் போது சேதமடைந்த படகுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் வெள்ள மீட்பில் சிறப்பாக பணியாற்றிய மீனவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது வெள்ளத்தில் காணாமல் போன மீன் வலைகள் உள்ளிட்டவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருப்பதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்வார் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். வெள்ள மீட்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட மீனவர்களுக்கு தூத்துக்குடியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது இதனை தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் திமுக எம்பி கனிமொழி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். காமராஜர் கல்லூரி மற்றும் சுப்பையா வித்யாலயம் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களது குறைகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் மனு அளித்து வருவதை எம்பி கனிமொழி ஆய்வு செய்த போது அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்துத்துவ இந்தியாவாக மாறி வருவதை தடுத்து நிறுத்தி திராவிட இந்தியாவாக மாற்ற வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேவையான நிதியை வழங்காமல் மாநில அரசின் குரல் வளையை மத்திய அரசு நெறித்து வருவதாகவும், இந்தி சமஸ்கிருத திணிப்பு என்பது வெறும் மொழி திணிப்பு அல்ல, அது பண்பாட்டு அழிப்பு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் அருகே நடைபெற்ற முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவினர் அரங்கேற்ற நிகழ்வில் தொகுதி எம்எல்ஏவும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குச்சியாட்டம் ஆடி அசத்தினார். தென்னமநல்லூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை அளிக்கப்பட்டது. ஒரே தேசம் ஒரே தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சேதப்படுத்தும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொங்கு சட்டசபையை சமாளிக்க முடியாமல் கட்சி தாவல் எதிர்ப்பு மற்றும் MLAக்கள் மற்றும் MPக்களை வெளிப்படையாக விலைக்கு வாங்கும் நிலைமை இருக்கும் என தெரிவித்துள்ளார்.
பாஜக அரசின் மிரட்டல் மற்றும் தாக்குதல் தந்திரங்களுக்கு காங்கிரஸ் ஒருபோதும் அஞ்சாது என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்ட போது அங்குள்ள வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மல்லிகார்ஜுன கார்கே மக்களின் குரலை நசுக்கி அதன் மூலம் பாஜக அரசு ஜனநாயகத்தை சிதைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு எதிராக சதிவேளை நடந்து கொண்டிருப்பதாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பண மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் அவரது வீட்டின் முன் குவிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் ஹேமந்த் சோரன் பேசினார். அப்போது சதி செய்பவர்களின் சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறினார். பாஜகவின் சுவர் விளம்பர திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தாமரை சின்னத்தை சுவரில் வரைந்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி சுவர்களில் தாமரை சின்னத்தை வரைந்து பரப்புரை செய்யும் திட்டத்தை பாஜக முன்னெடுத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பாஜக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் பாலமனேரியில் டிவிஎஸ் பைக் ஷோரூமில் 1,17,000 ரூபாய்க்கு சில்லறை காசுகளை கொடுத்து கோவில் பூசாரி ஒருவர் புதிய பைக் வாங்கினார். சித்தூர் மாவட்டம் குப்பனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முரளிதர் என்பவர் அப்பகுதியில் உள்ள கால பைரவ சுவாமி கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வரும் நிலையில் பக்தர்கள் அளித்த காணிக்கைகளை சேர்த்து வைத்து மனைவியுடன் சென்று பைக் வாங்கினார். சென்னை மணிமங்கலத்தில் கொக்கையின் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தகவலின் பேரில் வீடு ஒன்றில் சோதனை செய்த காவல்துறையினர் அங்கு பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக 1 கிலோ 250 கிராம் கொக்கையின் போதைப் பொருள் பறிமுதல் செய்த நிலையில் சர்வதேச அளவில் அதன் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெங்கத்தூர் அன்புவை போலி என்கவுண்டர் செய்யப்பட உள்ளதாக அவரது மனைவி பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். புழல் சிறையில் இருந்து வெளியே வந்த ரவுடி அன்புவை ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அன்புவை போலி என்கவுண்டர் செய்யப்பட உள்ளதாக அவரது மனைவி மற்றும் தாய் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் செயல்பட்டு வரும் ரயில்வே மருத்துவமனையில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் சுகாதார கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தெற்கு ரயில்வே நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக மருந்து கழிவுகள் அகற்றப்படாமல் சிதறி கிடப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டினர். சென்னை காசிமேடு பகுதியில் இரவு நேரத்தில் சாலையில் செல்பவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தனர். காசிமேடு துறைமுகத்திற்கு இரவு நேரத்தில் மீன் வாங்க வரும் வியாபாரிகளிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் கத்தியை காட்டி மிரட்டி வருவதாக மீனவர்கள் சங்கத்தினர் புகார் அளித்தனர். பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர் ஒருவர் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வலிப்பு ஏற்பட்டு தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சரளப்பட்டியைச் சேர்ந்த பக்தர் அகில்குமார் என்பவர் பாத யாத்திரையாக வந்தபோது பழனி முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள குளத்தில் குளித்ததாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் காலி மதுபாட்டில்கள் வாங்குவதற்கு ஊழியர்கள் மற்றும் இடவசதி ஏற்படுத்த கோரி மாவட்டம் முழுவதும் உள்ள 64 டாஸ்மாக் கடைகளை மூடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி மதுபாட்டில்கள் திருப்பி ஒப்படைத்தால் 10 ரூபாய் தரப்படும் என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் ஊழியர்கள் கடைகளை மூடியதால் மதுப்பிரியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சென்னை பழையவண்ணார்பேட்டை பகுதியில் உள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் மருத்துவரின் உதவியாளர் ஒருவர் நோயாளிக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கியதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற சென்ற போது அங்கிருந்த மருத்துவரின் உதவியாளர் மருந்துகளை விநியோகித்ததாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே கள்ளத்தனமாக விற்கப்பட்ட மதுபானத்தை வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் மதுப்பிரியர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் கட்டையால் தாக்கிக் கொண்டனர். தின்னூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை திறக்க நேரமானதால் அந்த கடை முன்பு காத்திருந்த மதுப்பிரியர்களுக்கு அருகில் உள்ள கடையில் கள்ளத்தனமாக மதுபானம் விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
கேரளாவில் தொடர் முகூர்த்த நாட்கள் காரணமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ கிலோ 4200 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அண்டை மாநிலங்களில் பனிப்பொழிவு காரணமாக மலர் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சத்தியமங்கலத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு மல்லிகை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 2.5 வயது குழந்தைக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக தாய் மற்றும் 3வது கணவரை போலீசார் கைது செய்தனர். அக்கம்பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் சீர்காழி அனைத்து மகளிர் போலீசார் குழந்தையின் தாயையும் அவரது 3வது கணவரான பிரசாந்த் என்பவரையும் கைது செய்தனர். கைதான பெண் கர்ப்பமாக இருந்ததால் நீதிமன்றம் அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சந்தைமேடு பகுதியில் உள்ள நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள மருத்துவர்கள் செவிலியர்களிடம் விசாரணை நடத்திய அவர் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண்களிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மருத்துவமனை வளாகத்தில் சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இடைநில்லா அரசு பேருந்து ஒன்று டயர் வெடித்து நின்றதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரையில் இருந்து 40 பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்புவனம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு சென்று கொண்டிருந்த இடைநில்லா அரசு பேருந்து ஒன்று லாடனேந்தல் என்ற இடத்தில் டயர் வெடித்து நின்ற நிலையில் அதில் பயணம் செய்த பயணிகள் மாற்று பேருந்துகளில் ஏறி சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உணவு விடுதிகள், தேநீர் கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நடத்திய சோதனையில் செயற்கை நிறமிகள் கலந்த உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து உணவுப் பொருட்களில் செயற்கை நிறமிகளை கலந்ததற்காகவும் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தியதற்காகவும் 4 கடைகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தென்காசியில் அதிக ஒலி எழுப்பியபடி வலம் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை மடக்கிய போக்குவரத்து போலீசார் அந்த வாகனங்களில் இருந்த சைலன்சரை அகற்றினர். தென்காசி ரத வீதிகளில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அதிக ஒலி எழுப்பி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை விளைவிப்பதாக புகார் வந்ததை அடுத்து போலீசார் சோதனை நடத்தினர். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி 22 வீடுகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் JCB இயந்திரத்தை கொண்டு இடித்து அகற்றினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மனைவியை அடித்து கொலை செய்ததாக கணவனை போலீசார் கைது செய்தனர். சரபோஜி ராஜபுரம் வெள்ளாளர் தெருவைச் சேர்ந்த வடிவேல் என்பவருக்கும் அவரது மனைவி கவிதாவுக்கும் வைக்கோல் விற்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த வடிவேல் மூங்கில் கட்டையால் கவிதாவின் தலையில் அடித்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இளம்பெண்ணை மறுமணம் செய்வதாக கூறி 28 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்ததாக பட்டதாரி இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருமங்கைச்சேரி பகுதியைச் சேர்ந்த குணவதி என்பவர் திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் கணவர் இறந்ததால் மேட்ரிமோனியில் பதிவு செய்ததை பார்த்து சக்கரவர்த்தி என்பவர் மறுமணம் செய்வதாக கூறி பணம் பெற்று ஏமாற்றியதாக புகார் அளித்தார். தமிழகத்தில் பட்டப்படிப்பு படித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதற்கு காரணம் அண்ணா, கலைஞரை தொடர்ந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் எடுத்து வரும் முயற்சிகள்தான் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள இக்னிஷியஸ் கல்வியியல் கல்லூரியில் மாணவர்கள் கல்வித்தரம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு கட்டறை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் கடத்தப்பட்டதாக பெற்றோர் புகார் அளித்த நிலையில் அவர் ஆம்பூர் DSP அலுவலகத்தில் ஆஜரானார். ஈசங்கால் பகுதியைச் சேர்ந்த நர்மதா என்பவர் தியாகு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதை அடுத்து அவரை காணவில்லை என பெற்றோர் புகார் அளித்தனர்.
சேலத்தில் இன்று நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக திமுக கொடி கட்டியபடி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து 1500க்கும் மேற்பட்டோர் சிறப்பு ரயில் மூலம் சென்றனர். முன்னாள் அமைச்சர் நாசர் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பு ரயில் உள்ள 18 பெட்டிகளில் 1500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர் மாநாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாச்சாத்தி வழக்கு வெற்றி விழாவையொட்டி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர். வந்தவாசி 5 கண் பாலம் அருகே தொடங்கிய ஊர்வலம் முக்கிய பகுதிகள் வழியாக சென்று கோட்டை மூளை பகுதியில் முடிவடைந்தது. ஊர்வலத்தில் நாட்டுப்புற கலைக்குழுவுடன் சுமார் 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் சங்க நிர்வாகிகள் கையில் கொடியுடன் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருத்தேருக்கு புதிய கண்ணாடி கவசம் பொருத்தும் பணி நடைபெற்றது. ஆண்டாள் கோவில் தேரோட்டம் ஆண்டுதோறும் ஆடி மாதம் சிறப்பாக நடைபெறும் நிலையில் தேரோட்டம் முடிந்தவுடன் அதனை பக்தர்கள் தரிசிக்க முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் பக்தர்கள் எந்த நேரமும் தேரினை சிரமமின்றி தரிசனம் செய்து கொள்ள கண்ணாடி கவசம் பொருத்தப்பட்டு வருகிறது. கோவை அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகத்தில் ஹின்ன சாதனை முயற்சியாக பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் மீண்டும் மஞ்சப்பை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்கலைக்கழக மைதானத்தில் 3000 மாணவிகள் சுமார் 2.5 மணி நேரம் நின்று தமிழ்நாடு 2024 என்ற வடிவத்துடன் மஞ்சப்பை லோகோ மற்றும் நோ பிளாஸ்டிக் என்ற வாசகத்தை உருவாக்கி சாதனை படைத்தனர். கண் அழுத்த நோய்க்கு தொடர்ந்து சொட்டு மருந்து போடுவதை தவிர்க்கும் வகையில் 63 வயதான முதியவர் ஒருவருக்கு குறைந்த ஊடுருவல் அறுவை சிகிச்சை செய்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சென்னையில் டாக்டர் அஸ்வின் அகர்வால் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது இந்த சிகிச்சை முறையால் சொட்டு மருந்துகள் மற்றும் மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்க முடியும் என்றார். ரியல் டைம் என்ற பெயரில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் சேலத்தில் உள்ள ஏவிஆர் சொர்ண மஹாலில் நகைகள் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் உலகில் முக்கிய நாடுகளான துபாய், லண்டன், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு நகைகள் பார்வையாளர்களை வியக்க வைக்கும் விதமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநில நெடுஞ்சாலையில் கால்நடைகள் சுற்றித் திரியும் வீடியோவை பகிர்ந்த சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அம்மாநில அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையை மறித்துக் கொண்டு எருதுகள் அணிவகுத்து செல்வதால் விபத்து அபாயம் ஏற்படுவதாகவும் உத்தரப்பிரதேச மாநில சாலைகள் கால்நடைகளின் சாலைகளாக மாறிவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். தோனி இடது கை பேட்ஸ்மேனாக விளையாடினால் எப்படி இருக்குமோ அதே போல ரிங்கு சிங் அசத்துவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பாராட்டியுள்ளார். தமது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ள வீடியோவில் போட்டியின் கடைசி நேரத்தில் அமைதியாக செயல்படுவது ரிங்கு சிங்கிற்கு கிடைத்த போனஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டிற்கு ஒரே நாளில் 2 தங்கப் பதக்கங்கள் கிடைத்துள்ளன. ரிதமிக் யோகா ஜோடி போட்டியில் ஆண்களுக்கான பிரிவில் சர்வேஷ் தேவேஷ் ஆகியோர் தங்கப் பதக்கத்தை வென்றனர். அதேபோல் வாழ்வீச்சு போட்டியிலும் ஆண்கள் பிரிவு தங்கப் பதக்கத்தை வென்றனர். அதே சமயம் மொத்தம் 4 பதக்கங்களுடன் பதக்க பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. 2024 ஆண்டு முதல் 2028 ஆண்டு வரை நடைபெறும் IPL தொடர்களுக்கான டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் உரிமையை டாடா நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. 2022 ஆண்டு முதல் IPL டைட்டில் ஸ்பான்சராக இருந்து வரும் டாடா நிறுவனம் 2500 கோடி ரூபாய் கொடுத்து அந்த உரிமையை 2028 ஆண்டு வரை தக்க வைத்துள்ளது. சந்தானம் நடிக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தின் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. டிக்கிலோனா படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் உருவாகியுள்ள வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் சந்தானம், மெகா ஆகாஷ், MS பாஸ்கர் என பலர் நடித்துள்ளனர். சமீபத்தில் இப்படத்தின் வீடியோ ஒன்று சர்ச்சையில் சிக்கிய நிலையில் படத்தின் முதல் பாடல் ஞாயிற்றுக்கிழமையன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்த்திபன் இயக்கும் புதிய படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டுள்ளது. பயோஸ்கோப் USA மற்றும் அகிரா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு டி இமான் இசையமைக்கிறார். குழந்தைகளை மையப்படுத்திய படம் என முன்பே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் படத்திற்கு டீன்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது.
நடிகை ராஷ்மிகா மந்தனாவுடன் பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடக்கப் போவதாக வெளியான வதந்திக்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தனக்கு பிப்ரவரியில் நிச்சயதார்த்தமோ திருமணமோ கிடையாது என்றும் ஒவ்வொரு வருடமும் இந்த வதந்தியை கேட்டு வேதனை அடைவதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சொத்து பிரச்சினை தொடர்பாக சமாதானம் பேசுவதற்காக காவல் நிலையம் அழைத்த நபரை ஆய்வாளர் அவதூறாக பேசும் வீடியோ வெளியாகியது. தேரிக்குடிப்பை பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவருக்கும் காசிராஜனுக்கும் இடையே சொத்து பிரிப்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் முரளிதரன் ஈஸ்வரனை அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.